இது வந்து உங்க எஸ்எம்எஸ்வி கேமிங். இப்போ நம்மள்ட்ட மீன் நம்ம வளர்க்குறோம், அதனால மீனை காமிக்கிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் மாலிஸ் தான் கைஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிளாக் மாலி, அடுத்து வந்து இப்போ பாண்டா மாலி, ஆரஞ்சு மாலி, அடுத்த லேஸ் ஆரஞ்சு மாலி இந்த வகை இருக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி கலங்கிருச்சு, எப்படியே தான் எனக்கு கலங்குதுன்னு தெரில. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகேயா, கப்பீஸ் வந்து நம்ம வளர்த்தோம். கப்பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்தோம் கைஸ், பட் எல்லாமே வந்து இறந்துருச்சு. டெம்போரியெல்லாம் வச்சுருந்தோம், எல்லாமே இறந்துருச்சு. சரி, இழந்ததை விட்டுட்டு நம்ம புதுசாக இனிமேல் ஆரம்பிக்கலாம். இனிமேல் நம்ம பார்த்திங்கன்னா மாலி ஃபார்மும் கப்பி ஃபார்மும் தான் ஆரம்பிக்கலான் இருக்கோம். இனிமேல் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் வாங்கி நம்ம இனிமேல் இது பண்ணலாம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ வந்திருக்கோம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். இனிமேல் நாம் வந்து ஒரு இதாக பார்ப்போம். பார்த்திங்கன்னா அடுத்த ஃபாக்ஸ் டெயில் க்ரோத் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபாக்ஸ் டெயில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஃபுட்டு நெட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போதைக்கு இதில் மணி பிளான்ட்டும் ஒரே ஒரு துண்டு ஃபாக்ஸ் டெயில் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் வந்து ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து காலையில் ஒரு 10 இல்லைன்னா ஒரு 11 டைமுக்கு போடுவேன். மத்தியானம் ஒரு 12 o'clock போல் போடுவேன். சாயந்தரம் ஒரு 4:30 போல் போடுவேன். நைட்டு ஒரு 8 மணிக்கும் இப்போ ஒரு வாட்டியும், அடுத்து அப்புறம் தூங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் போடுவேன். இனிமேல் நம்ம இது வந்து டே 1, நம்ம இனிமேல் டே 2ல் வந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேயா, நம்ம ஆரஞ்சு புது மாடி வந்து நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாரு, அதை நம்ம இனிமேல் ப்ரீடிங் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அது ஆல்ரெடி ப்ரீடாக இருக்குது, இனிமேல் குட்டி போட வைக்கிறதுக்கு தான் பார்க்கணும். உங்களுக்கு எதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். பை.